அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அந்த பகுதியில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க. பட் 500 பேருன்னு சொல்லிட்டு ஒரு காணொலியில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருக்காங்க. தீவிரவாதிகள் ஒரு சீருடை அணிந்து வந்ததாக சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம் ஒரு தகவல் வருது, தீவிரவாதிகள் கையில் துப்பாக்கியோடு வந்திருக்காங்க. அந்த தீவிரவாதிகள் மூவரா 4 பேரோ அவனுங்க எல்லாம் கையில் கிடச்சானுங்கன்னா செதிலாக வெட்டி சாகடிக்கணுன்றது கோபம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமானது. அது இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இந்து சகோதரர்கள்னு கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த தீவிரவாதிகளை இந்தியாவிற்கு நுழைவதற்கான வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார்கள்ன்றதான் கோபமே. அவர்கள் நுழைவதற்கான வாய்ப்பு உருவாகுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பாதுகாப்பு குறைபாடுகள். இந்த பாதுகாப்பு குறைபாடுகளில் அதிக கவனம் செலுத்தி உள்துறை அமைச்சகம் இதில் சரியாக செயல்பட்டிருக்கின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கர்நாடகா சார்ந்த சகோதரியின் கணவர் உயிரிழந்திருக்காரு. அவருடைய அந்த பேண்ட்டை அவுத்து நீங்கள் இஸ்லாமியனான்னு செக் பண்ணிட்டு தான் கொலை செய்ததாக ஒரு தவறான காணொலியை பகிர்ந்திருக்காங்க, தவறான செய்தியை பகிர்ந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்மணி கூறக்கூடிய தகவலை நம்ம கன்னட மொழியில் வந்திருக்கு, அதை நம்ம போடுறோம், இப்போ கேளுங்க. அதே மாதிரி அந்த கன்னட மொழிக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்ன என்பதை ஒருவர் கூறியிருக்கிறாரு. கர்நாடகா சார்ந்த நமது நண்பர், எனது உறவினர், அவர் சொல்லியிருக்காரு. அந்த காணொலியை நீங்கள் இப்போ பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக இந்த வீடியோட கடைசியில் போடுவோம். தீவிரவாத செய்த எந்த தீவிரவாதியாக இருந்தாலும், அவன் எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக தூக்கிலிடப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. ஆனால் இஸ்லாமியர்கள் மீது இன்று அல்ல, அன்று முதல், என்று இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்த வேண்டும் என்று இந்த RSS அதிபயங்கரவாதிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை. கோட்சே யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இஸ்லாமியன் கையில் பச்சை குத்த மாட்டான்றதும் தெரியும். ஆனால் கோட்சேன்றவர் RSS பயிலகரகத்தில் படித்த அந்த நபர் கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு கொலை செய்தார் காந்தியை. ஏனென்று சொன்னால் ஒரு இஸ்லாமியன் இந்திய தேச தந்தையை கொலை செய்து விட்டான் என்று ஒரு கருத்தை பரப்ப வேண்டும் என்று அன்றே RSS பயங்கரவாதிகள் முடிவு செய்தது. இன்னைக்கு இஸ்லாமியன் தான் தீவிரவாதிகள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த இஸ்லாமியன் தீவிரவாதியாக இருந்தான் என்று சொன்னால் அவனை சுட்டுக் கொள்ள வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களை மட்டுமே கொன்றார்கள், இஸ்லாமியர்களை தவிர்த்து மற்றவர்களை கொன்றார்கள் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை பரப்பினார்கள் அல்லவா? அந்த பரப்பிய சங்கிகள் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள். இந்தியாவில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும். இந்திய இறையாண்மைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உண்டு பண்ணக்கூடிய அனைவரும் என் பார்வையில் தீவிரவாதிகளாகத்தான் தெரிகிறார்கள். தீவிரவாதத்தை ஒழித்து சுதந்திரமாக இந்திய மக்கள் வாழ வேண்டும், காஷ்மீரிகளும் வாழ வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். அந்த காணொலியை பாருங்கள். நன்றி. ಈಗ ಆ ಘಟನೆ ಆದಂತ ಸ್ಥಳದಿಂದ ನೀವ್ ಎಲ್ಲಿದ್ದೀರಾ, ಜೊತೆಗೆ ಎಷ್ಟು ಮಂದಿ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದ್ರಿ, ಯಾರ್ಯಾರ ಮೇಲೆ ಹೇಗೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಿದ್ರು ಕೇಳಿ ಅಂತ ಹೇಳಿ. ಸರ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಅಲ್ಲೊಂದು 500 ಜನ ಅಂತೂ ಇದ್ವಿ. ತುಂಬಾ ಟೂರಿಸ್ಟ್ ಇದೆ, ಟೂರಿಸಂ ಪ್ಲೇಸ್ ಅಲ್ಲ, ಟೂರಿಸ್ಟ್ ಇದು ತುಂಬಾ ಜನ ಇದ್ವಿ. ಯಾರು ಇರ್ಲಿಲ್ಲ ಸೇನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತವ್ರು ಆ ಟೈಮ್ ನಲ್ಲಿ? ಯಾರು ಇರ್ಲಿಲ್ಲ, ಸೇನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವ್ರು ಯಾರು ಇರ್ಲಿಲ್ಲ. ಈಗ ಆಕ್ಚುಲಿ ನನ್ ಜೊತೆ ಬಂದಿರೋ ಡ್ರೈವರ್ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವ್ರು, ನಮ್ ಜೊತೆನೆ ಇದಾರೆ. ಆಮೇಲೆ ಅಲ್ಲೆಲ್ಲರೂ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಿದ್ರು. ಮತ್ತೆ ಯಾರೋ 3 ಜನ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ನಮ್ಮನ್ನ ಸೇಫ್ ಆಗಿ ಕೆಳಗ್ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು ಅವ್ರೆ. ಅಲ್ಲೇ ಎಲ್ಲ ಅವ್ರ ಗನ್ ಹಿಡ್ಕೊಂಡೆ ಇದ್ ಮಾಡ್ತಿದ್ರು. ಮೇಲಲ್ಲಿ ಸ್ಟ್ರಕ್ ಆಗಿದ್ವಲ್ಲ, ಯಾರೋ ಒಂದು 3 ಜನ ನಮ್ಮ ಅಣ್ಣಂದ್ರು ಅಂತಾನೆ ಹೇಳ್ತೀನಿ, ಅವರು ಬಿಸ್ಮಿಲ್ಲಾ ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬಾ ಕಷ್ಟ ದಾರಿ ನಡ್ಕೊಂಡ್ ಬರಕ್ಕೆ. ನನ್ ಮಗನ್ ಒಬ್ರು ಹೊತ್ಕೊಂಡಿದ್ರು, ನಾನ್ ಆಮೇಲೆ ನಾನನ್ನ ಒಬ್ರು ಅಂದ್ರೆ ಗಟ್ಟಿ ಇದ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು ಕೆಳಗ್ ಸೇಫ್ ಆಗಿ. மொத்தம் 500 பேர் இருந்தாங்களாம்பா. சரி, 500 பேர் இருந்ததுல 3 பேரை 4 பேரை துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்கும்போது இவங்க அந்த இங்க இருக்கிற சக முஸ்லீம் இவங்களை பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு இவங்க தான் தப்பிக்க வச்சாங்க. சரி, அங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் தான் தப்பிக்க வச்சாங்க. சரி, அவங்க எதனா இவங்கள ஊர் பேரை சொல்லி நீங்க முஸ்லிமான்னு கேட்டு சுட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்கல. என்னதான் இதுதான் நடந்தது. ஆமா, என்னது 500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 3 பேர் சுடுறானுங்கல்ல. 3 பேர் சுடுறானுங்க. அதுல முஸ்லீம் இவங்களை கூட்டு போய் காப்பாத்துறாங்க. முஸ்லிம்கள் காப்பாத்துனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதானே? ஆமா. மத்தபடி எதுவும் இல்ல. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. சரி நண்பா, அது உனக்கு கேட்டாதான் தெரியுன்றதுக்காக தான் போட்டேன். ரைட். சரி.